தலைநகர் சென்னையில் ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான காகங்கள் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் காகங்கள் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பது ஆய்வில் தெரிய வந்திருப்பது பெரும் பீதியை கிளப்பியுள்ளது. கடந்த மாதம் பீகாரின் பாகல்பூர் மாவட்டத்தில் கொத்து கொத்தாக காகங்கள் செத்து கிடந்தன. இந்த மாதிரியை சேகரித்து ஆய்வு செய்ததில் ஏவியன் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எனப்படும் H5N1 வைரஸ் காரணமாக பறவை காய்ச்சல் ஏற்பட்டு காகங்கள் உயிரிழந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தைப் போலவே சென்னையிலும் குறிப்பாக அடையாறு போன்ற பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட காகங்கள் திடீரென உயிரிழந்து கிடந்தன. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக இறந்த காகங்கள் சேகரிக்கப்பட்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டன. இதனிடையே பல்வேறு பூங்காக்களில் காகங்கள் இறப்பு அதிகரித்து வருவதாகவும் அவை ஒரே இடத்தில் நின்று கொண்டே இறப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து வந்த ஆய்வு முடிவுகளின்படி தலைநகர் சென்னையில் பறவை காய்ச்சல் பரவி இருப்பது உறுதி செய்யப்பட்டது. பறவை காய்ச்சல் தொடர்பாக தமிழக தலைமை செயலாளருக்கு மத்திய கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. அதில் தமிழகத்தில் தலை காட்டியுள்ள பறவை காய்ச்சல் பாதிப்பை தடுக்க விரிவான கள ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டி வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து நோய் பாதிப்பு கண்டறியப்பட்ட பகுதிகளை சுகாதாரத்துறையினர் தங்களின் கட்டுப்பாட்டில் எடுத்து நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பறவை காய்ச்சல் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் மற்றும் பண்ணை உரிமையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். காகங்கள், கோழிகள், பறவைகள் மர்மமான முறையில் இருந்தால் அவற்றை வெறும் கைகளால் தொடக்கூடாது. குறிப்பாக கோழி பண்ணை உரிமையாளர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் இந்த பறவைகளை 8 முதல் 10 அடி ஆழத்தில் புதைக்க வேண்டும் அல்லது எரித்துவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்ய இயலாத பட்சத்தில் அருகில் உள்ள கால்நடை மருத்துவத்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் தற்போது வரை மனிதர்கள் யாரும் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்படாததால் விழிப்புடன் இருக்க வேண்டியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. H5N1 வைரஸால் பரவும் பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு எளிதாக பரவாவிட்டாலும் பாதிப்பு ஏற்பட்டால் தீவிர நிலைக்கு செல்ல வாய்ப்புள்ளது. இதன் பொதுவான அறிகுறிகளான அதிக காய்ச்சல், இரும்பல், தொண்டை வலி, உடல் சோர்வு, தலைவலி ஆகியவை காணப்படும். சிலருக்கு கண்கள் சிவத்தல், மூச்சுத்திணறல், நெஞ்சுவலி போன்றவையும் ஏற்படலாம். உடனடியாக சிகிச்சை பெறாவிட்டால் நிமோனியா மற்றும் தீவிர மூச்சு கோளாறு போன்ற ஆபத்தான நிலைகளுக்கு வழிவகுக்கும். இறந்த பறவைகளை தொட்ட பிறகு இதுபோன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக அலட்சியம் காட்டக்கூடாது எனவும் பொது சுகாதாரத்துறை விளக்கமளித்துள்ளது.